எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஈவி பில் ரிலேட்டடான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோங்க. என்ன விஷயம்? அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குண்டான பிரச்சனைகள் எப்படி வரும்? அத வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ஈவி பில் ஜெனரேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜெனரேட் பண்ணிட்டு, அத வந்து தவறுதலா வந்து கேன்சல் குடுத்துர்றாங்க. ஈவி பில்ல வந்து கேன்சல் பண்ணணும்னு கேன்சல் குடுத்துர்றோம். ஆனா அந்த ஈவி பில் கேன்சல் பண்ண வேண்டியது இல்லைங்க. அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சமயம் கூட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, கூட்ஸ் சென்ட் ஆயிருங்க. சென்ட் ஆயிருச்சு. அப்ப அது தேவையில்லாம நம்ம அத என்ன பண்ண வேண்டியதில்ல, கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லது 24 மணி நேரத்த தாண்டிருச்சு. நம்ம ரிக்வெஸ்ட் குடுத்துறோம். தெரியாம அத கேன்சல் பண்ணலாம் ரிக்வெஸ்ட் குடுத்துட்டோம். அப்படிங்கிற சூழ்நிலையில எப்படி இருக்கும் அப்படின்னாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப எக்ஸ்சேஞ்சுக்குள்ள போறேன். சென்ட் ஃபார் ஈவி பில் அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்துக்கறாங்க. இங்க வந்து பெண்டிங் எதுவுமே இல்ல. இப்ப நம்மளுக்கு கேன்சலேஷன்ல எதுவுமே இல்ல. ஜெனரேஷன்ல எதுவுமே இல்லைங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எஃப்ஐ ஆப்ஷன் குடுத்து உள்ள போனோம்னா, ஈவி பில் ஜெனரேட்டட் இருக்குது. என்டர் குடுத்துட்டு உள்ள போறேங்க. இப்ப இத வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்றேன், கேன்சல் ஈவி பில் அப்படின்னு குடுத்துர்றேன். இத வந்து டேட்டா என்ட்ரி மிஸ்டேக் குடுத்துர்றேங்க. குடுத்துட்டு ரிமார்க்ஸும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம குடுத்துர்றோம். டேட்டா என்ட்ரி மிஸ்டேக் அப்படின்னு கொடுத்து நம்ம இதை என்டர் கொடுத்துட்றோங்க. அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இங்க பெண்டிங்ல நிக்குங்க. கேன்சலேஷன் பெண்டிங்ல வந்து நிக்குது. ஆனா இது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து 24 மணி நேரத்தை தாண்டிருச்சு. ஈபில் ஜெனரேட் பண்ணி தாண்டிருச்சு. அல்லது வந்து ஈபில் இப்போது ஜெனரேட் பண்ண வேண்டியதில்லை. கூட்ஸ் வந்து சென்ட் ஆயிருச்சு. நம்ம தவறுதலா கொடுத்துட்டோம் அப்படின்னா, இதை வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்க ரிப்போர்ட் எடுக்கும்போது நீங்க வெளியே வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனுக்குள்ள சென்ட் ஈபில் கொடுத்து நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த ரிப்போர்ட் வந்து காமிச்சிட்டே இருக்குங்க. இது வந்து ஆனா இது என்ன ஆயிருச்சு, ப்ராப்பரா ஜென்ரேட் ஆயிருச்சு. ஈபில் ஜென்ரேட் ஆயிருக்குது. கூட்ஸ் மூவ்மெண்ட் ஆயிருச்சு, அங்க போயிருச்சு. அப்போ இதை இங்கிருந்து இந்த ரிப்போர்ட் எப்படி வந்து திருப்பியும் வந்து ஜென்ரேட் ஆன மாதிரி கொண்டு போறது அப்படின்னாங்க. சிம்பிளுங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, இங்க எஃப்ஐ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, கொடுத்துட்டு இங்க பெண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த சேம் கேன்சலேஷன் பெண்டிங் ஃபார் ஈவிபிள் கேன்சலேஷன் இருக்குது இல்லைங்களா, இதுல நீங்க என்ன பண்ணணும், ஒன்னு காமிக்குது, அந்த இன்வெஸ்ட் காமிச்சிட்டு இருக்குது. இதை வந்து இங்க என்ன பண்ணணும்னா, எஃப்ஐ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, ஈவிபிள் ரெஜிஸ்டர், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் ஃபார் ஈவிபிள் கேன்சலேஷன். இதை வந்து இங்கிருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேன்சல் ஈவிபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருப்பீங்க நீங்க கேன்சல் பண்றதுக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும், திருப்பி இதை வந்து ஜென்ரேட் ஆன மாதிரி கொண்டு வரதுக்கு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி அன்டூ கேன்சலேஷன், இந்த அன்டூ கேன்சலேஷனுங்கிற முக்கியமான ஆப்ஷனுங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்குங்க. இங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த கேன்சலேஷன் ரிக்வஸ்ட் வந்து கிளியர் ஆயிருங்க. இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஈவிபிள் ஜென்ரேட்டட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துருங்க. வித் பார்ட் பி ஆர் வித்வுட் பார்ட் பி, நீங்க எப்படி பண்ணிருக்கீங்களோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஈவிபிள் ஜென்ரேட்ல வந்துடும். உங்களுக்கு இந்த சென்ட் ஃபார் ஈவிபிள் அப்படிங்கிற இந்த பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, அது வந்து கேன்சலேஷன்ல ரிக்வஸ்ட் இருக்காதுங்க. அப்போ உங்களுக்கு நீங்க ஈவிபிள் ரிஜிஸ்டருக்குள்ள போகும்போது ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்லு உங்களுக்கு இருக்குங்க. ஜென்ரேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, தவறுதலா நீங்க வந்து கொடுத்துருந்தாலும் சரிங்க, இல்ல வந்து நீங்க நம்ம கேன்சல் பண்ணணும், அல்லது வந்து இப்போ வந்து கேன்சல் பண்ண வேண்டாம், அது ரிப்போர்ட் இங்க மாத்தணும்னு நினைச்சீங்கனாலும் சரிங்க, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மாத்திக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க டெய்லி வந்து வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா வீடியோ பாருங்க, இன்னும் டேலி ஆழமா கத்துக்கோங்க. விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.